ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 எல்லா பொருட்செல்வத்துக்கும் அதிபதியான லக்ஷ்மி வடிவத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பொருளோட ஒரு நாமம் சொல்லப்பட்டது. அவருக்கு பேரே ஈஸ்வரன். ஈஸ்வரன் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா செல்வங்களும் நிரம்பினவர் அப்படின்னு. இந்த செல்வம் அப்படின்னா நம்ம வெளியில் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லுமே மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு, அதை மாதிரி மட்டும் இல்லை. இன்னும் இருக்கிறதுலே பெரிய செல்வம் என்னென்ன? அறிவு, ஞானம். அதோட வடிவமாகவே அவர் இருக்கார். இப்படி பலவிதத்திலையும் எதெல்லாம் நமக்கு நன்மை செய்யுமோ அதெல்லாம் செல்வம். எதனால நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு பயன் ஏற்படுமோ அதெல்லாம் செல்வம். அப்படி அத்தனையும் நிரம்பியனவர் அப்படிங்கிற பொருளில் தான் அது சொல்லப்பட்டது. அடுத்த 648வது திருநாமம் ஓம் குருகர்த்ரே நமஹா அப்படின்னு இருக்கு. இப்போ 648, 649, 650 3 நாமமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனால் அது 3த்தையும் சேர்த்து பொருள் பார்க்கலாம். 648 குருகர்த்ரே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்த 649வது திருநாமம் ஓம் குருவாசினே நமஹா அப்படின்னு இருக்கு. அடுத்த 650வது திருநாமம் ஓம் குருபூதாய நமஹா அப்படின்னு 3 நாமம். குரு கர்த்ரே நமஹா அப்படின்னா குருக்ஷேத்திரமாகிய கர்ம பூமியை உண்டாக்கியவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குரு வாசினே நமஹா அப்படின்னா குருக்ஷேத்திரத்தில் வசிப்பவர், உறைபவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குரு பூதாய நமஹா அப்படின்னா அந்த குருக்ஷேத்திரமாகிய கர்ம பூமியா உபாசனா பூமியா ரெண்டுமாவும் தானே இருக்கிறவர் அப்படின்னு. அப்படின்னா இப்போது ஏதோ குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்த உருவாக்கினர் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டோ, அப்படி அடுத்தது உடனே பின்னாலே என்ன சொல்கிறதுன்னு அதுவே அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த புண்ணிய திருத்தலங்கள், புண்ணிய பூமி அப்படிங்கிறதையெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம், அங்கே ஒரு கடவுள் அப்படிங்கிறது ஒரு பிரபலமாக இருந்தால் கூட அந்த இடமே, அந்த புனிதமான இடமே அவர் தான் அப்படின்னு. அப்போது என்ன பொருள் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் புனிதத்தன்மை இருக்கோ அது அத்தனையும் கடவுளோட வடிவம் அப்படின்னு. முன்னால் பல நாமங்களில் பார்த்துருக்கோம். பஞ்சபூதங்களாகவும் அவரே இருக்கார் அப்படின்லாம் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. அதுக்கு ஏத்தாப்பில் தான் நீங்கள் இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற கர்ம பூமியாகவும் இவரே இருக்கார். அதை உருவாக்கினவரும் அவராகவே இருக்கார். அதில் உறைபவராகவும் வசிப்பராகவும் அவரே இருக்கார் அப்படின்னு இந்த 3 நாமமும் சொல்கிறது. இப்போது குருக்ஷேத்திரம்னா எங்கே? ஹரியானாங்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆர்கியலாஜிக்கல் சர்வேல அகழ்வாராய்ச்சியில் சொல்கிற இந்த ஹரப்பா அப்படிங்கிற நாகரிகம்லாம் தோன்றித்து இல்லையா. மொஹஞ்சோதாரோ, ஹரப்பா, இது மாதிரி நாகரிகங்கள்லாம், பழமையான நாகரிகங்கள்லாம் தோன்றின இடம் அப்படின்லாம் ஆராய்ச்சியில் சொல்கிறா இல்லையா. அந்த அகழ்வாராய்ச்சியில் தெரியுது இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இந்த இடம் இந்த பழமையான நாகரிகங்களுக்கெல்லாம் முற்பட்டதான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா இருக்கிறதுலையே உலகத்திலேயே ரொம்ப பழமையான நாகரிகம் மிகுந்த ஒரு இடமா இந்த குருக்ஷேத்திரம் இருந்ததாக நமக்கு அகழ்வாராய்ச்சி தெரிவிக்கிறது. இதே தான் புராணங்களாகவும் சொல்கிறது. இதிகாசம் புராணமும் இதைத்தான் சொல்கிறது. அந்த குருக்ஷேத்திரத்தை என்னென்ன பேர்லெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான பல பேர். தர்மக்ஷேத்திரம் அப்படின்னு அதுக்கு பேர், உத்தரவேதி அப்படின்னு பேர், பிரம்மவேதி அப்படின்னு பேர். பகவத்கீதை ஆரம்பிக்கிறதையே தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அப்படி தான் ஆரம்பிக்கிறது. தர்ம பூமியான குருக்ஷேத்திரத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா. ஆனால் நமக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த குருக்ஷேத்திரத்தில் தான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்தது, சண்டை நடந்தது அப்படின்னு நமக்கு சொல்கிறது இல்லையா. மகாபாரதம் சொல்கிறது பாரத போர் நடந்தது இந்த இடத்துல தான்.
அப்படி அந்த இடத்துல எத்தனை பேரில் அந்த போரில் எவ்வளவு பேர் மாண்டு போனா, எப்படிலாம் இருந்தது அப்படின்னு மகாபாரதம் வர்ணிக்கிறது. எத்தனை சேனைகள், இத்தனை அக்ஷௌணி சேனைகள், இத்தனை அக்ஷௌணி சேனைகள் அப்படின்லாம் சொல்லுது. அது அத்தனையும் மாண்டு போய் இப்படிலாம் ஆச்சு. ஒரு நல்ல தர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிறோம், அதில் எவ்வளவு இது மாதிரி உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. அப்போ ஏன் அது மாதிரி இப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அது அத்தனையும் எதுக்காக அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்ட. அங்கே கடைசியில் எது வெற்றி பெற்றது அப்படின்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்றாப்புல எது உண்மையோ, எது தர்மமோ, எது நீதியோ அது வென்றது அப்படின்னு சொல்லும் இல்லையா. அதனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த தர்மக்ஷேத்திரம், இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணினது அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பல விதத்துலேயும் இருக்குது. ஸ்தானேஸ்வர் ஸ்தானேஸ்வர் அப்படின்னு இந்த இடத்துல தான் பெரிய சிவங்கோவில் இருக்குது. அங்கே குருக்ஷேத்திரம் போய் பார்த்தவாளுக்கு தெரியும், பிரம்மாண்டமான ஒரு குளம், நீர்நிலை. அதையும் வரலாறில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு குளத்திலேயே, நீர்நிலையிலேயே இருக்கிறதுலையே பெருசிதான் அப்படின்னு. பிரம்மசரோவர் பிரம்மசரோவர் அப்படின்னு பார்த்தாலே தெரியும், ஒரு கடல் மாதிரி இருக்கும். ஏன்னா அவுரங்கசீப்புக்கு காலத்தில் அங்கே அந்த ராஜதானியில் அவர்கிட்ட இருந்த ஒரு கவிஞர் இதை வர்ணிச்சிருக்கார். மனுஷன் பண்ணினதுலேயே மனுஷன் உண்டாக்கின கடல் அப்படின்னு அதில் சொல்லப்படுறது. அவ்வளவு பெருசு பிரம்மாண்டமான பிரம்ம சரோவரம் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு புராணங்கள் சொல்கிறதே, ஆதியில் பிரம்மா தான் எல்லாத்தையும் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சிருஷ்டி பண்ணுற இடம் இதுதான் இருந்தது. அப்படி அவர் சிருஷ்டி பண்ணுறதுக்கு அவருக்கு வலிமை வேணுமே, அதுக்குண்டான சக்தி வேணுமே, அதுக்குண்டான எல்லாம் வேணுமே. அதெல்லாம் அடையிறதுக்காக இந்த இடத்துல சிவபெருமான வழிபட்டதுனால அந்த இடத்துக்கு பேரே ஸ்தானேஸ்வர் அப்படின்னு பேராக சொல்லப்பட்டிருக்கு. அதில் பெரிய சிவன் கோவில், அந்த பிரம்ம சரோவரத்துக்கு நடுப்பறையை பார்த்தாக்க ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது. அதுவும் சூரிய கிரகணம் முதனால காலகட்டங்களில் பார்த்தா லட்சக்கணக்கில் அங்கே ஜனங்கள் வருவா, குமியும். அப்படி ஒரு பிரசித்தமான இடம், இன்னும் பல அதிசயங்கள் நிறைஞ்ச இடம். அங்கே ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் தான் அந்த இடத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னோட விஸ்வரூபத்தை காட்டினது, கீதையை உபதேசம் பண்ணினது, இது எல்லாம். அதனாலேயே இதுக்கு என்ன அப்படின்னா கர்மபூமி, கர்மபூமி அப்படின்னு பேர். இந்த கர்மபூமி உபாசனாஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லும் இல்லையா. கர்மபூமின்னா வேற ஒன்றும் இல்லை, எது நம்மளோட கடமையோ அந்த கடமையை செய்யக்கூடிய இடத்துக்கு பேர் கர்மபூமி. நமக்கு எவ்வளோ பலவிதத்தில் கடமை இருக்குது. இப்போது அலுவலகம் போனோம் அப்படின்னா அலுவலகத்தில் நமக்குன்னு சில கடமைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வீட்டில் நாம் என்னவோ, நாம் ஒரு அப்பாவாக இருக்குமோ, பிள்ளையாக இருக்குமோ, யாராக இருக்குமோ, அவர்களுக்குன்னு தனித்தனியாக கடமை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த கடமையை செய்கிற இடம், அந்த கடமையை செய்கிற இடம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல இடமா இருக்குது. எப்போ அது நல்ல இடமா இருக்குது அப்படின்னா கடமையை நாம் நல்ல விதமாக செஞ்சோம்னா அது நல்ல இடமா இருக்குது. அதுதான் அங்கே. அதனால் அந்த கர்மபூமி கர்மபூமி அதுதான கீதை முழுக்களும் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார், உன்னோட கடமையை செய், கடமையை செய், கடமையை செய் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனனுக்கு அந்த அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னு கீதை ஆரம்பிக்கிறதுக்கே முதல் அத்தியாயம் என்ன, விஷாதம் விஷாதம் அப்படின்னா கன்ஃபியூஷன், குழப்பம். இன்னும் சொல்லப்போனால் தர்ம சங்கடம் அப்படின்னு கூட சொல்லாமோ தெரியல. காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனன் பார்த்தா எய்த்தாப்பில் நிற்கிறது, எதிரணியில் நிற்கிறதெல்லாம் தன்னோட நெருங்கிய உறவினர்கள். யசரா இந்த உறவினர்கள்லாம் கொன்னுட்டு இந்த ராஜ்யத்தை அடைஞ்சு நான் என்ன நிம்மதியாவாக இருக்க போகிறேன், நிம்மதியாவை அரசாள முடியும், அதை அனுபவிக்க முடியுமா, அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு காண்டிபத்தை கீழே போடுறான். அப்போ தான் கிருஷ்ணர் சொல்கிறார், இப்போ சொல்கிற நீ அப்படிங்கிற, இதெல்லாம் உனக்கு இப்போ முன்னாலேயே தெரியாதா? இது பீஷ்மராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், துரோணர் உன்னோட குரு, கிருப்பர் உன்னோட குரு, பீஷ்மர் உன்னோட தாத்தா, துரியோதன உன்னோட பெரியப்பா பிள்ளை, இதெல்லாம் முன்னால் தெரியாது உனக்கு? இப்போ சண்டை களத்தில், போர்க்களத்தில் அத்தனை பேரையும் சேர்த்துட்டு இப்போ என்னமோ பெரிய நீ உறவை சொல்லிட்டு என்னமோ சரி, அதனால் என்ன பண்ணுறேன்னு பேடி மாதிரி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்கிறார் கிருஷ்ணர். நீ என்ன ஆம்பளை தானே, பேடியாடா அப்படிங்கிற.
இப்போ வந்தால் பின்வாங்குவ? அப்படி உனக்கு இருந்ததுன்னா நீ முன்னாலேயே சொல்லியிருக்கணும், வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு அவளெல்லாம் கொன்று அப்படிலாம் அவளோட சண்டை போட்டு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், நாங்கள் காட்டிலே இருக்கேன்னு அப்பயே சொல்லியிருந்தேன்னா அத்தோடையே முடிஞ்சு போயிருக்க போகிறது. இனிமேல் என்ன தூதுக்கு அனுப்பிச்சு அத்தை பண்ணி இத்தை பண்ணி இவ்வளவு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த சமயத்தில் பின்வாங்கினீன்னா இது வீரன் செய்யக்கூடிய செயல் இல்லை. அதனால் இப்போ இந்த அளவுக்கு வந்தாச்சு அப்படின்னா இப்போ 2ல் 1 பார்த்து தான் ஆகணும். அதனால் போகிறச்சி அப்போ தான் சொல்கிறார், உன்னோட கடமை என்ன, நீ ஒரு க்ஷத்திரியனாக இருக்க, உன்னோட அரசனாக இருக்கணும், உன்னோட உரிமையை விட்டு கொடுக்க முடியாது, நீ உன்னோட கடமை செய்கிற, அதனால் பண்ணு அப்படிங்கிற. அப்போ தான் அர்ஜுனுக்கு உபதேசம் பண்ணுறதே அந்த கீதை முழுக்களும் திருப்பி திருப்பி கடமையை செய் அப்படின்னா இது ஏதோ அர்ஜுனனுக்குன்னு மட்டும் சொன்னதில்லை. நம்ம எல்லாருக்குமே இது மாதிரிலாம் சில சமயத்தில் குழப்பங்கள் வரும். இது பண்ணால் சரியா தப்பா, பண்ணலாமா வேண்டாமா அப்படிலாம் ஒரு தர்ம சங்கடம் வரத்தே அதுக்கு விடையாக தான் நமக்கு இங்கே சொல்லப்படுறது. அப்படி அவர் உபதேசம் பண்ணியும் அவன் கன்வின்ஸ் ஆகலை, அவருக்கு சமாதானம் ஆகலை. அதுக்கப்புறம் தன்னோட நிஜ வடிவத்தை காமிச்சு இது எல்லாமே இயற்கையில் நடக்க வேண்டியது நடந்து தான் தீரும். அதனால் இது நீ செய்கிறேன் நான் செய்கிறேங்கிறது இந்த சமயத்தில் இந்த வேலையை செய்கிறதுக்கு உனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, நீ செய்கிற, அவ்வளவுதான். நீ இல்லைன்னா இன்னொருத்தர் செய்ய போகிறாது. அந்த கடமையை செய் அப்படின்னு அந்த கடமையை செய்கிற இடமாவே அது இருக்கிறதுனால்தான் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது, உபாசனாஸ்தானம் அப்படின்னு. இப்போ கர்மஸ்தானத்துக்கும் உபாசனாஸ்தானத்துக்கும் கர்மத்துக்கும் உபாசனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கர்மா அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட டியூட்டி, கடமை. அந்த கடமையை செய்கிறோம், எல்லாரும் கடமையை ஏதோ செய்கிறோம். ஆனால் அது உபாசனையாக செய்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு புனிதத்தன்மையோடு செய்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு விதிக்கப்பட்ட இந்த கடமையை, எனக்கு கொடுத்த டியூட்டியை ரொம்ப நான் கர்ம ஸ்ரத்தையாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி செய்யறதுக்கு பேர் உபாசனை. அதனால் இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது உலகத்துக்கு, மனிதர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயும் ஒரு கடமை இருக்குதான் இருக்குது. அந்த கடமையை எப்படி நிறைவேற்றணும், அதுக்கு வேண்டியது முதல்ல என்னென்ன, மனத்தெளிவு. அந்த தெளிவு இல்லாததுனால தானே விஷாதம் அப்படின்னு குழப்பம் வந்தது அர்ஜுனனுக்கு. அந்த தெளிவை கொடுத்து நம்மளை கடமையை நல்ல விதத்தில் செய்ய வச்சு அதுக்கு உண்டான பலனை எதிர்பார்க்காத செய்ய அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நான் இனிமேல் ஆஃபீஸ்க்கு உத்தியோகத்துக்கு போகிறேன், சம்பளமே வராதுன்னு நினச்சிட்டா போக முடியும்? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு, நீ போய் தினம் போய் உன்னோட வேலையை பாரு, தானே 1ஆம் தேதி வந்தீங்கன்னா பேங்க்கில் கிரெடிட் ஆக போகிறது. அதுக்காக 24 மணி நேரமும் நான் இன்றைக்கி சம்பளம் வந்துடுத்தான்னு பார்த்துட்டே இருந்தேன்னா வேலையை செய்ய முடியாது. அதைத்தான் சொல்கிற கீதையில் உடனே பலனை எதிர்பார்க்காத கர்மா மட்டும் செய்ய அப்படின்னா உடனே எல்லோரும் ஃப்ரீயாக வேலை செய்யுங்கன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. அவர்களுக்கு வேலை செய்கிறதே எதுக்கோ பலனுக்காக தான் பண்ணுறோம். அப்போ அந்த பலன்லேயே புத்தி போச்சுன்னா நம்மளால் வேலை செய்கிற திறமை குறையும். அதனால நீ இதை திறமையோடு செய்ய, நிச்சயம் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி கர்மஸ்தானமாக இருக்கக்கூடிய இந்த குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற கர்ம பூமியை யார் உண்டாக்கினார்? சிவபெருமான் உண்டாக்கினார் அப்படின்னு நமக்கு இந்த அரண்நாமம் சொல்கிறது. அதனால தான் அவருக்கு அங்கே சர்வேஸ்வர், ஸ்தானேஸ்வர் அப்படின்னு அந்த இடத்துக்கே அவர் தான் தலைவர் அப்படின்லாம் சொல்லி, இந்த பாண்டவர்கள்லாம் வெற்றி அடையணும்னா இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் அழிச்சுன்னு சிவபெருமான் வழிபடைச்சார். இவரோட அருள் இருந்தால் தான் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீதி வெல்லணும், அநீதி மடியணும் அப்படின்னா இவரோட அருள் தான் வேணும். அதனால இவரை வணங்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு புனிதமான இடமான அந்த கர்ம க்ஷேத்திரத்தை, கர்ம பூமியை உண்டாக்கியவர் சிவபெருமான், அதிலேயே உரைபவர். இன்னும் சொல்லப்போனால் அவரே தான் அந்த பவித்திரமான இடமாகவும் இருக்கார், புனிதமான இடமாகவும் இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறது. அப்படி இருக்கிற அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.